மானங்கட்டத்தனமாக மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு தான் கொடுக்கணும். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்க போகிறாராம். அதுக்கு என்னடா தகுதி இருக்கணும்னு பார்த்தா ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணுமா. அதாவது ஒரு மாதத்துக்கு 20,000க்குள்ளே தான் சம்பாதிக்கணுமா. அப்போ தான் 3 சிலிண்டர் கிடைக்குமா. அப்போ என்ன டேஷுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்போ என்ன டேஷுக்கு எல்லாருக்கும் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அது வேற வாயி. இது நாரி போன நாத்தம் பிடிச்ச வாயி. அதுக்கு ஒரு டிவிக்கே தற்கொலை சொல்கிறான், அட்லீஸ்ட் 3 சிலிண்டர் ஆச்சும் கொடுக்குறாரு, சந்தோஷப்படுங்கன்றான். இப்போ ஒரே ஒரு கேள்விதான், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும், அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் கார் கொடுக்குறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு, அப்படி தானே? 5000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுட்டு இருக்கிற எம்எல்ஏ லீமா ரோஸ்க்கும் காராம், 600 கோடி சொத்து வச்சுட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கும் காராம், 800 கோடி சொத்து வச்சுட்டு இருக்கிற விஜய்க்கும் காராம். இவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கறதுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும், என்ன உச்ச வரம்பு, என்ன அளவுகோல், என்ன தகுதி இப்படின்லாம் கேட்டால் எதுவுமே கிடையாதான். எல்லாருக்கும் கார் கொடுப்பாராம். ஆனால் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த 3 சிலிண்டர் வாங்குறதுக்கு 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணுமா, 20,000த்துக்குள்ளே தான் சம்பாதிக்கணுமா. கேட்டியா? எங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்களுக்கு கார் கொடுக்க முடியுது, ஓட்டு போட்ட எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுக்க முடியலையா? கார் அனாவசியம், கேஸ் சிலிண்டர் அத்தியாவசியம்.